அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ, லேப்டாப் உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். ஹெச்பி உடைய லேட்டஸ்ட் லான்ச் DB0054TU. இந்த லேப்டாப் உடைய கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ், ப்ரைஸ் ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளோ நல்லா இருக்குது, டிஸ்பிளேக்கு நல்லா இருக்குமா, நார்மல் யூசேஜ் நல்லா இருக்கா, மல்டி டாஸ்கிங் நல்லா பண்ணுதா, கேம் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுது, அதோட நீங்கள் ஒரு வேளை ஆஃபீஸ் பர்பஸோ இல்லை பர்சனல் யூஸோ, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ தூரம் இது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ ஹெச்பி பெவிலியன் DB0054TU இந்த மாடல் நம்பர் 54TU அப்படின்னு சொல்லும்போது கலர் வேரியண்ட் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து சில்வர் கலர், இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு செராமிக் ஒயிட் இருக்குது. இது DB0053TU இந்த மாடல் நம்பரோடு வரும். ஸோ மாடல் நம்பர் வந்து உங்களுக்கு கலர்ஸோட டிஃபர் ஆகுமே தவிர ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாடல் நம்பர் வாங்கினாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதோட பாக்ஸ் அண்ட் பேக்கேஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரௌன் கலர் கார்டன் பாக்ஸில் தான் இருக்குது. இதில் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேரியண்ட், மாடல் நம்பர் அண்ட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு நீட்டாக கார்டனில் பேக் பண்ணி லேப்டாப் இருக்குது, கூடவே சார்ஜர் அண்ட் ஒயர் இருக்குது. இந்த சார்ஜர் 65 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபாஸ்ட் சார்ஜர் இவங்க கொடுத்துருக்காங்க, கூடவே ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்பி பெவிலியன் லேப்டாப் உடைய அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஐ கேச்சிங் மாதிரி வந்து ஒரு சில்வர் கலரில் நீட் ஃபினிஷில் இருக்குது. கலர் வந்து உங்களுக்கு சில்வர் ஃபினிஷ், அதோட சிங்கிள் டோன் தான், கிரேடியன்ட் கலரோ டுவல் டோன்லாம் இல்லை. அதனால ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சிங்கிள் டோன் தான் பிடிக்கும். அதோட ஸ்லீக்காகவும் கொடுத்துருக்காங்க. மேலே ஹெச்பி உடைய லோகோ வந்து உங்களுக்கு சில்வர் ஃபினிஷில் கொடுக்கறதுனால பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே உங்களுக்கு மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க, கீழே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபர்மாக ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.4 kg இருந்தாலுமே வந்து இதோட பாடி வந்து ரொம்பவே ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட பில்ட் அண்ட் கம்ஃபர்டபுள், ஈஸி டு கேரி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பேக்கில் எங்கேனாலும் வச்சு, ஹேண்ட் பேக்கும் சரி, ஸ்கூல் பேக்னாலும் சரி, எதுலனாலும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு லாங் சைஸ் புக் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நோட் புக் அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து பில்ட், அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க, ஹீட் எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு. கூடவே வந்து சப்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு புஷ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே. ஸோ இந்த புஷ் வந்து உங்களுக்கு ஏர் வெண்ட்டுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அதே சமயத்தில் டெஸ்க்டாப்பில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வரதுனால ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு சவுண்ட், லவுட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்குது. கேம் விளையாடும் போதும் சரி, நீங்கள் ஏதாவது எடிட்டிங் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருக்குது இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட் சைடில் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI USB டைப் ஏ இருக்குது, HDMI USB டைப் சி போர்ட்டும் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஹெட்ஃபோன், அதாவது மைக்ரோஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அடிஷ்னலாக USB டைப் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ். அதே ஹிஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை வாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதோட வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஹிஞ்சஸோடு கொடுத்துருக்காங்க. ஹிஞ்சஸ் கிட்டேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த ஏர் வெண்ட்டும் வந்து உங்களுக்கு யூசேஜ் அப்போ வந்து டெம்பரேச்சர், அதாவது தெர்மல் இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கீபேட் ஸ்பேசிங் எல்லாம் ரொம்பவே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பவர் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக கொடுக்கல, கீபேட்குள்ளேயே வந்து ஒன் ஆஃப் த பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டட் பவர் பட்டன் இவங்க கொடுத்துருக்கணும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஆகிடுது. அது அகெயின் செக்யூரிட்டிக்காக டெடிக்கேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். எத்தனை வாட்டி அன்லாக் பண்ணாலும் ரொம்பவே குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. டச் பேடும் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் கெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி டச் பேட் கொடுத்துருக்காங்க. டைப்பிங் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதோட பேக்லிட் LED ஆப்ஷன்ஸ் இருக்குது கீபேடில். நைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதோட ஹேண்ட் ரெஸ்ட் ஏரியா ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு மெட்டலில் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 14 inch லேப்டாப், உங்களுக்கு 15 inch அவைலபிளாக இருக்குது. இந்த 14 inch ஃபுல் HD ப்ளஸ் IPS பேனல் கொடுத்துருக்காங்க. கூடவே 250 nits வரைக்கும் உங்களுக்கு லுமினஸ் பிரைட்னஸ், ஸோ வந்து உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் 250 nits இருக்கிறதுனால வந்து ஆன்டி கிளேரும் இருக்கும். இன்னும் 1920 x 1000
1080 பிக்சல் ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்க்குறீங்க, வீடியோஸ் நிறையா வாட்ச் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் தின் பெசல்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் வியூவிங் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 178 டிகிரி வைட் வியூவிங் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதனால் மூவிஸ் அதெல்லாம் வாட்ச் பண்ணும்போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிஸ் வாட்ச் பண்ணுறீங்க, வீடியோஸ் வாட்ச் பண்ணுறீங்க, நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய லைட்ஸ் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஆன்டி கிளேர் இருக்கிறதுனால மூவிஸ் பார்க்கும்போதும் சரி, நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, லைட்ஸில் யூஸ் பண்ணாலும் சரி, டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும். கூடவே 45% NTSC கொடுத்துருக்காங்க கலர் கேமட் பொறுத்த வரைக்கும். ஸோ கலர் கேமட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் 75% கொடுக்கும்போது இது 45% அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் இந்த ப்ரைஸ்க்கு நம்ம பார்க்கும்போது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து நார்மல் யூசேஜ்க்காக இருக்கட்டும், மூவிஸ் பார்க்குறீங்க எல்லாமே நல்லாயிருக்கும். பட் நீங்கள் எக்ஸாக்டாக கலர்ஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுறீங்க, எடிட்டிங்காக தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து 45% அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஸ்டார் ஆஃப் த ஷோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இன்டெலுடைய 11th gen ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1135G7 10 nm சூப்பர் ஃபைன் டெக்னாலஜியில் ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதே கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் CPU வந்து 4 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, த்ரெட் வந்து 8 கொடுத்துருக்காங்க. பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து இது 2.4 GHz, மேக்ஸிமம் நீங்கள் பூஸ்ட் பண்ண முடியாது வந்து 4.2 GHz வரைக்கும் இது பூஸ்ட் ஆகும். கேஷ் மெமரி வந்து 8 MB கொடுத்துருக்காங்க. கூடவே TDP 12 வாட் கொடுத்துருக்காங்க, அதாவது தெர்மல் டிசைன். ஸோ இந்த TDP அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெர்மல் இஷ்யூஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, எவ்வளோ லோவாக இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டுடைய i5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 8+8 16 GB ரேமோட வரதுனால வந்து இதை நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கலாம் 32 வரைக்கும். ஸோ டூவல் சேனல் இவங்க கொடுத்துருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு விண்டோஸில் எத்தனை டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஹேங்கே ஆகாது, ஈஸியாக இது ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அதிக நேரம் வீடியோ பார்ப்பீங்க, நார்மல் ஆஃபீஸ் ஒர்க், ஸ்கூல் ஒர்க், மீட்டிங், இது எல்லாமே வந்து இந்த ரேம் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எல்லாமே ரொம்பவே குவிக்காக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஷுவல் கேமிங் லேப்டாப் மாதிரி இதில் டெடிகேட்டட் கிராஃபிக் கார்டெலாம் இல்லை, இதில் இன்டகிரேட்டட் கிராஃபிக் கார்டு இருக்குது. இன்டெலுடைய ஐரிஸ் எக்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்டகிரேட் ஆகிருக்கு, அதோட வந்து கிராஃபிக்ஸ் மெமரியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இதில் நார்மல் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் GTAலாம் வந்து 1080 பிக்சலில் வந்து 70 FPS வரைக்கும் விளையாடலாம். எல்லா நார்மல் கேம்ஸும் உங்களுக்கு 70 FPS வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் போனீங்கன்னா, அதாவது PUBG, Fortnite இதெல்லாம் நீங்கள் விளையாடணும் அப்படிங்கும்போது 40 to 50 FPS வரைக்கும் நீங்கள் ஃப்ரேம்ஸ் பார்ப்பீங்க. ரொம்ப நேரம் விளையாடும் போது இது 30 FPS வரைக்கும் கூட ட்ராப் ஆகுது சில டைம். அதிக நேரம் விளையாடும் போது இது 30 FPS வரைக்கும் உங்களுக்கு ட்ராப் ஆகும். ஸோ இதில் இன்டெல் ஐரிஸ் எக்ஸ் கிராஃபிக் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க, மெமரியும் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் நார்மல் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம், எந்த இஷ்யூஸுமே கிடையாது. பட் கேமிங் லேப்டாப் அளவுக்கு நீங்கள் ஹை ஹேண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதில் எதிர்பார்க்க முடியாது. நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும் இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும், அதில் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக விண்டோஸ் 10ஓட கொடுத்துருக்காங்க, 64 பிட்டோட இருக்குது. ஃபியூச்சரில் இது விண்டோஸ் 11க்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா BNO பேங்க் அண்ட் ஒல்ஸ்பென் ஆடியோ டெக்னாலஜி கொடுத்துருக்கிறதுனால வந்து சரவுண்ட் சவுண்டாக இருக்கட்டும், நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸில் வந்து உங்களுக்கு ஆடியோ ரொம்பவே கிளியராக இருக்குது இதில். அதே வெப்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HP ட்ரூ விஷன் 720 பிக்சல் HD கேமராவோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மைக்ரோஃபோனும் வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரெசல்யூஷன் 720 பிக்சல் அப்படிங்கிறதுனால ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. வீடியோ குவாலிட்டி வந்து ஹை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ்க்கு இன்னும் பெட்டராக வந்து இவங்க வெப்கேம் கொடுத்துருக்கலாம். அதே வைட் ஆங்கிள் விஷன் வந்து இந்த கேமராவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் அதிகமாக யூஸ் ஆகும் நீங்கள் எடுக்கும்போது, அப்படிங்கும்போது நீங்கள் கிளாஸஸ் எல்லாம் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து அந்த ஃபீச்சர் வந்து இந்த வெப் கேமில் அவைலபிளாக இருக்குது. அதே ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSD கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிரைவ் வந்து உங்களுக்கு 512 GB வரைக்கும் இருக்குது. M.2 SSDயோட இது கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும். அகைன் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 cell 43 watt லியான் பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இவங்க கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 to 7 hours நம்ம சொல்லலாம். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 50% ரொம்பவே குவிக்காக ரீச் ஆகிடும். ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட் அலெக்ஸா இருக்குது. கூடவே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் 2019 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ HP பெவிலியனோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நான் வீடியோஸ் பார்ப்பேன், மூவிஸ் பார்ப்பேன் அப்படிங்கும்போது வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு டிஸ்பிளே செக்மெண்ட்.
பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ், என்னோட ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், காலேஜ் ஆக்டிவிட்டீஸ், ஆஃபீஸ் ஒர்க், மீட்டிங் எல்லாமே வந்து இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்காக இருக்கும். ஏன்னா டுவல் சேனல் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நார்மல் கேமர்ஸ்க்கெல்லாம் வந்து இது ஈஸியாக சூட் ஆகிடும். ஹேண்ட் ஃபுல் டைம் கேமர் அப்படிங்கும்போது மட்டும்தான் இது உங்களுக்கு செட் ஆகாது. நார்மல் கேமர்ஸ் வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அகெயின் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 65 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் வந்து இதை விட கொஞ்சம் பெட்டர் பேட்டரி கெப்பாசிட்டியோட வந்து இந்த லேப்டாப் கொடுத்துருக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தாலுமே வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்துருக்கலாம். வெப் கேமில் வந்து ரெசல்யூஷன் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து ஆன்லைனில் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணும்போது வெப்கேம் ரெசல்யூஷன் ரொம்பவே முக்கியம். அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. நார்மல் வீடியோஸ்க்கு நல்லா இருந்தாலுமே வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணுறீங்க, கலர் கரெக்ஷன் அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெச்பி பெவிலியன் லேப்டாப் இந்த ப்ரைஸ்க்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 66,000க்கு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அமேசானாக இருக்கட்டும், ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.